அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தின் உள்துறை அமைச்சர் எடுத்த அதிரடி முடிவு. குவைத்தி உட்பட 9 பேரை பாலைவனத்தில் வைத்து கைது செய்த உள்துறை அமைச்சகம் மிக முக்கிய பரபரப்பு வீடியோ வெளியாகி உள்ளது. அந்த வீடியோவை பார்க்க போகிறோம். அடுத்து வெளிநாட்டவரை மிரட்டி 500 குவைத் தினார் லஞ்சம் கேட்ட அதிகாரி கைது. அடுத்து குவைத் மற்றும் துபாயின் முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இனி ஓடவும் முடியாது, ஒளியும் முடியாது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாட்டை இப்போ வேற லெவலுக்கு கொண்டு செல்லும் முனைப்பில் குவைத்தின் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இதனால் குவைத் முழுவதிலும் உள்ள 6 கவர்னர்களிலும் துணை பிரதமரின் மேற்பார்வையில் தீவிரமான செக்கிங் நடைபெற்று வருகிறது. அதுபோல புதிய அதிரடியான சட்டங்கள் அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. அரப் டைம்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி குவைத்திலிருந்து டீசல் கடத்தலில் ஈடுபட்ட 9 பேரை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. கைது செய்யப்பட்ட 9 பேரில் ஒருவன் குவைத்தி குடிமகன். அதாவது 33 கண்டெய்னர் மூலம் குவைத்திலிருந்து டீசல் திருடப்பட்டு மற்ற நாடுகளுக்கு இல்லீகலாக சப்ளை செய்யப்படுகிறது. இந்த பெரிய நெட்வொர்க்கை கண்டுபிடித்து இதில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்த மேஜர் ஜெனரல் ஹாமத் அல் தவாஸ் அவர்களை குவைத்தின் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்கள் வெகுவாக பாராட்டியுள்ளார்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. குவைத்தின் அப்தலி பாலைவனத்தில் வைத்து தான் இவ்வளோ பெரிய டீசல் கடத்தல் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல நாளை முதல், அதாவது டிசம்பர் 15ஆம் தேதி முதல் புதிய சட்டம் குவைத்தில் அமலுக்கு வர உள்ளது. இனி குவைத் தடை செய்த பொருட்களை பயன்படுத்துவது, விற்பது, பதுக்கி வைப்பது இவை அனைத்திற்கும் கடுமையான தண்டனை விதிக்கப்படும். அதனால குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. சாராய வியாபாரம் செய்வது, சாராய பாட்டல்களை 5 தினார் 10 தினாருக்கு விற்பனை செய்வது, குற்றம் செய்பவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது என்பது குவைத்தின் புதிய சட்டப்படி கடுமையான தண்டனைக்குரிய குற்றமாகும். அதனால குவைத்திற்கு ஃபேமிலி விசா, ஒர்க் விசா, விசிட் விசா, டூரிஸ்ட் விசா இப்படி எந்த விசாவும் நீங்கள் குவைத் வந்திருந்தாலும் குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடலாம், மட்டுமே உங்களுக்கு சேஃப்டி. குவைத் ஏற்பட்ட பிஸ்மில்லான காலை எடுத்து வச்ச பிறகு குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபுல்லாக ஃபாலோ செய்யணும். அதுபோல் சோஷியல் மீடியாவான யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, வாட்ஸ்அப் பயன்படுத்தும் போதும் சரி, குவைத் மன்னர், அமைச்சர்கள், குவைத்தின் நட்பு நாட்டின் மன்னர்கள், ஜிசிசி நாட்டின் தலைவர்கள் இப்படி யாரையும் பற்றி தவறான கூட எந்த ஒரு பதிவையும் போடக்கூடாது. இதனை மீறி யாராவது செயல்பட்டால் அவ்வளவுதான், உடனே கைது செய்து நாடு கடத்தப்படுவீர்கள். இதனால் பாதிப்பு தவறு செய்தவருக்கு மட்டும் கிடையாதுங்க, அவருக்கு விசா கொடுத்த நபர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால தான் சொல்றேன், குவைத்திற்கு வந்தால் குவைத்துடைய சட்டத்திட்டத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த தகவல், ஒரு வெளிநாட்டவர் 500 குவைத் தினார் லஞ்சம் தர மறுத்ததால் அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து அவரை நாடு கடத்தும் முயற்சியில் ஈடுபட்ட ஒரு அதிகாரியை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அரப்பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி அபு ஃபத்ரா ஏரியாவில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இதுபோன்ற செயல்கள் செய்யும் அதிகாரிகள் மீது அமைச்சகம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு. ப்ரோ, நான் குவைத்தில் சாராய வழக்கில் கைதாகி ஃபிங்கர் வைத்து இந்தியா வந்து விட்டேன். இப்போ நான் துபாய்க்கு வேலைக்கு செல்ல முடியுமான்னு கேட்டிருக்காரு. முடியாதுங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் குவைத்தும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் சைன் பண்ணியிருக்காங்க. அதாவது குவைத்திலிருந்து குற்றம் செய்து ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்பட்டவர்கள், அதுபோல யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்லேருந்து குற்றம் செய்து நாடு கடத்தப்பட்டவர்கள், இப்படிப்பட்டவர்கள் இனி துபாய்க்கும் செல்ல முடியாது, அதுபோல குவைத்திற்கும் வர முடியாது. ஏன்னா உங்களுடைய தகவல் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இரு நாட்டு உள்துறை அமைச்சகத்திடம் பரிமாறிக்கொள்ளப்பட்டுள்ளது. இனி எந்த ஒரு ஜிசிசி நாடுகளில் நீங்கள் குற்றம் செய்து நாடு கடத்தப்பட்டால் மற்ற அரபு நாடுகளுக்கு மாயிக் தரோ, அதாவது போகவே முடியாது. அதனால் நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க. அதே போல் மிக முக்கியமான தகவலை லாஸ்டைம் கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. அதே போல் சவுதி விசா ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. திருச்சி டு குவைத் 21,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 55 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 16,700 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 46 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 14,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 58 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 12,500 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 32 குவைத் தினாருக்கு ஜெஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 56 குவைத் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 59 குவைத் தினாருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 293 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 997 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்மலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 42 தினார் 644 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 105 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.